ஹாஸ்பிட்டல்ல மீனாவும் முத்தும் எல்லாரையும் பார்த்துட்டு மீனாவோட ஆபரேஷன் விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சு ரோகிணி பழையபடியே மாறிடுறாங்க. வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? எதுடி விஜயா ஆண்டி கிட்ட என்னை ஏமாத்தக்காரி பித்தலாட்டக்காரின்னு தினமும் திட்டு தீக்குறீங்களே, இப்ப உங்க தங்கமான மருமகளும் செல்லமகனும் பண்ற வேலையை பாருங்க. இத வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை செய்யறேன்னு உடனடியா விஜயாவுக்கு கால் பண்றாங்க ரோகிணி. விஜயா எடுத்தோன்னே, ஏ ரோகிணி, எதுக்குடி எனக்கு போன் அடிச்சு உயிரை வாங்குற? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு மனோஜ் தான் அப்பான்ட்டு எதுக்குடி நாடகம் ஆடி தெரியற? ஒழுங்கா போன வேடிங்கிறாங்க. ஆண்டி ஆண்டி கொஞ்சம் வெள்ள பேசுங்க, என்ன பார்த்து ஏமாத்துக்காரி பொய்க்காரின்னு அப்படின்னு பட்டம் கட்டுறீங்களே, ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய பொய் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்னடி உளர்ற? எங்க வீட்டுல என்ன பொய் நடக்குது? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒழுங்காதான் இருக்காங்க. அப்படித்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி. காலையில முத்துவும் மீனாவும் ஏதோ பிசினஸ் விஷயமா அவசர அவசரமா கிளம்பி போனாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல ஆண்டி, அவங்க 2 பேரும் உங்களையும் அங்கிளையும் நல்லா முட்டாளாக்கிட்டு வேற இடத்துல இருக்காங்க. என்னடி சுத்தி வளைச்சு பேசுற? விஷயம் என்னன்னு நேரா சொல்லுடி. சொல்றேன் ஆண்டி, ஆனா இத கேட்டா நீங்க ஆடி போயிருவீங்க. உங்க செல்ல மருமக உத்தமி மாதிரி நடிக்கிறாளே அந்த மீனா, அவளுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. என்னடி சொல்ற? மீனாக்கு ஆபரேஷனா? ஏய் பொய் சொல்லாதடி. நான் எதுக்கு ஆண்டி பொய் சொல்ல போறேன்? நான் இப்ப பாக்க வந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க 2 பேரும் இருக்காங்க. சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல். முத்துவும் சீதாவும் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே ரொம்ப பயத்தோடு நின்னுட்டு இருக்காங்க. அநேகமா மீனாவுக்குள்ள கர்ப்பப்பையில ஏதோ பெரிய பிரச்சனை போல. இனிமே அந்த மீனாக்கு குழந்தையே பிறக்காதான். டாக்டர்ஸ் அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க. என்னடி சொல்ற? இனிமே மீனாக்கு குழந்தை பிறக்காதா? இவ்வளவு பெரிய விஷயத்த என் புருஷன்கிட்டயே எங்கிட்டயே சொல்லாம மறைச்சிருக்காங்களா? இருடி அப்படிங்கிறாங்க. நான் சொல்றதே சந்தேகமா இருந்தா நீங்களே வந்து நேர்ல பாருங்க ஆண்டி, கையும் களமா பிடிச்சிடலாம். ரோகிணி போனை வச்சிடுறாங்க. விஜயா கத்திக்கிட்டே அண்ணாமலையை கூப்பிடுறாங்க. என்ன விஜயா, போனை பிடிச்சிட்டு கண்டபடி கத்திட்டு இருக்க? யாரு போன்லங்கிறாங்க. உங்க செல்ல மகனும் மருமகளும் பண்ற வேலையை கேட்டா நீங்களே தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. ரோகிணி போன் பண்ணாங்க. அந்த பொண்ணு இப்ப எதுக்கு போன் பண்ணா? எதுக்கு இப்படி கத்துற? அவ ஏதோ தேவையில்லாதது பேசுவா, நீ போனை வைக்க வேண்டியது தானே. தேவையில்லாத விஷயம் இல்லைங்க. நம்ம மீனாவுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கான். இனிமே அவளுக்கு குழந்தையே பிறக்காதான். என்னடி சொல்ற விஜயா? மீனாக்கு ஆபரேஷனா? காலையில நல்லா தானே 2 பேரும் கிளம்பி போனாங்க. ஏதோ பிசினஸ் வேலைன்னு சொன்னானே முத்து, அதெல்லாம் உங்களை ஏமாத்தருக்கு சொன்ன பொய்ங்க. இப்ப சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல மீனாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க 2 பேரும் நம்ம கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க. இரு, நான் முத்துக்கு போன போடுறேன்னு முத்துக்கு போன் பண்றாங்க. போன் எடுக்கலடி அவன். விஜயா சீக்கிரம் கிளம்பு, நாம இப்பவே அந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு போறாங்க. முத்துவுக்கு சீதா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து விஜயாவும் அண்ணாமலையும் வந்துடுறாங்க. சீதா அவங்கள பார்த்துட்டு, ஆமா அத்தையும் மாமாவும் வராங்க பாருங்க. அப்பா நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? டே முத்து, என்னடா நடக்குதுங்க? நீ என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்வேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடா. அப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் வேணும்னே பொய் சொல்லல. மன்னிப்பா. டே, உன் மனசுல நான் யாரா இருந்தேன்? உனக்கு ஒரு கஷ்டம்னா முதல் நாளா வந்து நிக்கிறவன் நான் தானடா. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுவியடா. அப்படிப்பட்டவன் உன் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் நடக்கிற அளவுக்கு விஷயம் தீவிரமான பிறகு என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. உனக்கு நான் அவ்வளவு தூரம் அந்நியமா போயிட்டேனான்னு கேக்குறாங்க. விஜயா நடுவுல போகுது. கேளுங்க, நல்லா கேளுங்க. இவன் பெரிய உத்தம, இவன் பொண்டாட்டியும் உத்தமி, ஊர் கூட பேசிட்டு தெரிஞ்சாங்களே. இப்ப பாத்தீங்களா இவங்க லட்சணத்தை? குடும்பத்துக்கே தெரியாம மறைமுகமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை எல்லாம் மனுஷங்களாவே மதிக்கல. அம்மா தயவு செஞ்சு தேவையில்லாம பேசாதீங்க. மீனாவுக்கு ரொம்ப அர்ஜென்டா ஆபரேஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த விஷயம் தப்பா கிட்ட சொன்னா அவர் மனசு தாங்காது, ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு தான் நான் மறைச்சேன். அடடா, என்ன ஒரு பாசங்க, என்ன ஒரு அக்கறை. மனசு தாங்காதுன்னு மறைச்சிங்களா, இல்ல உங்களுக்குள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க பாத்தீங்களா? இப்ப விஷயம் வெளியே வந்துருச்சுல்ல. ரோகிணி போன் பண்ணி சொல்லலைன்னா நாங்க இங்க வந்திருக்கவே முடியாது. போதும் விஜயா, வாய் மூடு. டே முத்து, இப்ப மீனாவுக்கு என்ன ஆச்சு? உண்மையை சொல்லடான்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா மீனாவுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் தான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. மறுபடியும் போய் சொல்றடா. சின்ன ஆபரேஷனுக்கு ஐசியூ வாசல் அனுப்பியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா முத்து. மீனாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு நார்மல் வார்டுக்கு வரட்டும், அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுறேங்கிறாரு. அண்ணாமலையும் விஜயாவும் கிளம்பி போயிடுறாங்க. மீனாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு முத்து வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப பார்த்து அண்ணாமலை வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. மனோஜ் உடனே, வாடா வாடா பெரிய உத்தமனே, இப்ப சொல்லுடா யாரு ஃப்ராடுன்னு. என் பொண்டாட்டி ரோகிணிய தினமும் ஃப்ராடுக்காரி ஏமாத்துக்காரின்னு சொன்னாங்களே, இப்ப உன் பொண்டாட்டி பண்ணிருக்க வேலைக்கு என்னடா பேரு? ஆத்திரத்தோட, டே சோடா புட்டி, என் பொண்டாட்டி பத்தி பேசுற வேலையில வச்சுக்காத, மரியாதையே தலை நில்லு. விஜய் உடனே, அவன் மேல எதுக்குடா பாயிர முத்து? அவன் என்ன தப்பா கேட்டான்? உண்மை சுடுதில்ல, குடும்பத்துக்கே தெரியாம ஆபரேஷன் பண்ணிட்டு இப்ப வந்து ரவுடித்தனம் பண்றியா? ஸ்ருதியும், முத்து மாமா, நீங்க உண்மையிலே உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. மீனா அக்காவுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்த் பிரச்சனை இருக்குன்னா ஏன் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல?
ரவியும் ஆமாண்ண அன்னைக்கு ஆபரேஷனா நாங்க எல்லாரும் கூட வந்து நிக்க மாட்டோமா, ஏங்க என்ன மறைச்சிங்க? மனோஜ் அதுக்கு என்னத்த மறைக்கிறான், இவனுக்கு பொண்டாட்டி தான் முக்கியம், குடும்பமாவது மண்ணாவது, அதுவும் அந்த மீனாவுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதாமே. ரோகிணி சொன்னா இப்ப என்னடா பண்ண போற நீ அப்படின்னு கேக்குறாங்க. அடே மனோஜ் எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, என் பொண்டாட்டி யாரு, அவ தகுதி என்னன்னு இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் விட எனக்கு நல்லா தெரியும்டா. ஆமலை உடனே எல்லாரும் வாய முடுங்கடா, டே முத்து இங்க வந்து என் பக்கத்துல உட்காருடா. நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு இப்ப வரைக்கும் நான் நம்புறேன்டா. இப்ப நேருக்கு நேரா சொல்லு, மீனாவுக்கு உண்மையில என்னடா ஆச்சு, ஏன்டா அந்த ஆபரேஷன்? விஜயா அதுக்கு என்னங்க நீங்க இன்னும் அவங்கிட்ட அன்பா பேசிட்டு இருக்கீங்க, அவனுக்கு நீ குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அண்ணாமலை அதுக்கு விஜயா உனக்கு கொஞ்ச நேரம் சும்மாதானே இருக்க சொன்னேன், எதுக்கு நடுவுல பேசுற, முத்து நீ சொல்லுடாங்கிறாங்க. முத்து அழுதுகிட்டே அப்பா உங்ககிட்ட மறைச்சதுதான்ப்பா தப்பு, ஆனா நான் வேணும்னே மறைக்கலப்பா, உண்மையை சொன்னா நீங்க தாங்க மாட்டேன்னு தான் சொல்லல, என்னடா உண்மை சொல்லுடாங்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த சிந்தாமணி அனுப்பிய ஆளுக நம்ம குடும்பத்தை தாக்க வந்தப்ப நான் குடுக்க வந்து கத்தி குத்து வாங்கினா நினைவிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அன்னைக்கு வயித்துல கத்தி குத்து விழுந்தப்ப நம்ம வெளியில காயத்தை பார்த்துட்டு தையல் போட்டு கட்டிட்டோம்ப்பா, ஆனா அந்த கத்தி ஆழமா உள்ள போய் மீனாவோட பிலோப்பியன் டியூப்ல லேசா விட்டு ஏற்படுத்தி இருக்கு. அதை அன்னைக்கு கவனிக்காம விட்டதுனால நாளடைவுல அது உள்ளுக்குள்ளேயே செப்டிக் ஆகி பெரிய புண்ணாயிருச்சுப்பா. கொஞ்ச நாளாவே மீனாவுக்கு அடிக்கடி அடி வயித்துல கடுமையான வலி வந்துட்டு இருந்தது, வலி தாங்க முடியாம துடிப்பான். ஆனா வீட்டுல யார்கிட்டயும் கவலைப்படுவாங்கன்னு அதை வெளியே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே சுத்துவா. கடைசியா தான்ப்பா முடியாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்பதான் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த கத்தி குத்து பட்ட இடத்துல செப்டிக் ஆகி ஆபரேஷன் பண்ணி அந்த புண்ணு எடுக்கலன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கப்பா. அந்த ஆபரேஷன் தான் இன்னைக்கு அவசர அவசரமா பண்ணோம். உள்ள அந்த செப்டிக்க கிளீன் பண்ணியாச்சு, மீனா இப்ப சேஃபா இருட்டப்பா. சிந்தாமணி விட்ட கத்தி இந்த குடும்பத்து மேல படக்கூடாதுன்னு அன்னைக்கு தன் உடம்புல ஏத்துனா பாருங்க மீனா, அந்த தியாகத்துக்கு கிடைச்ச பரிசு தான்ப்பா இந்த ஆபரேஷன், இந்த வழியும். இந்த குடும்பத்துக்காக ரத்தம் சிந்தனப்பா என் பொண்டாட்டி, அவளை போய் குழந்தை பிறக்காது ஃப்ராடுக்காரி ஏமாத்துக்காரின்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க பேசுறத என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. அவ பட்ட கஷ்டத்துல 100ல ஒரு பங்கு கூட யாரும் தாங்க முடியாது. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா என் குடும்பத்துக்காக தானே இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க ஆயுசு முழுசும் வேதனைப்படுவீங்கப்பா. அதான் உங்களை காப்பாத்த நினைச்சு நான் உண்மையை மறைச்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பாங்கிறாங்க. ஏய் முத்து என்னடா சொல்ற, மீனா இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காளடா, அன்னைக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்த அவ வாங்கின கத்தி குத்து தாண்டா இப்ப இன்னைக்கு அவ உடம்பு இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கா. கடவுளே என்ன பொண்ணுடா அவ. அண்ணாமலை உடனே விஜயா மனோஜ் இப்ப பேசுங்கடா, இப்ப நாக்கு போங்கிற மாதிரி கேள்வி கேளுங்கடா, என் மருமக மீனாவை பார்த்து என்னடி சொன்ன விஜயா, ஏமாத்துக்காரியா ஃப்ராடுக்காரியா? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிம்மதியா தூங்குறதுக்கு காரணம் அன்னைக்கு மீனா வாங்கின அந்த கத்தி குத்து தான், அவ சிந்தின ரத்தம் தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் உசுரோட வச்சிருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து இந்த ரோகிணி ஏதோ கோல் மூட்டி விட்டுட்டான்னு கேட்டுட்டு வந்து ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறீங்களா? இல்லைங்க நமக்கு உண்மை தெரியாதுல்ல, ரோகிணி அப்படி சொன்னதும் ரோகிணி சொல்லுவாடி, அவளுக்கு 1000 சுயநலம் இருக்கும், ஆனா நீ இந்த வீட்டோட மூத்த மருமகளுக்கு தாயா இருக்க வேண்டியவ, கொஞ்சம் கூட யோசிக்காம என் பிள்ளையும் மருமகளையும் ஏதோ குற்றம் பண்ண மாதிரி குதிச்சியே, வெக்கமா இல்ல உனக்கு? டே மனோஜ் நடு வீட்டுல உட்காந்துட்டு நாட்டாம பண்ணிட்டு இருந்தியே, யாரு ஃப்ராடுன்னு தம்பி சட்டையை புடிச்சு கேட்டியே, இப்ப சொல்லுடா யாரு ஃப்ராடுன்னு. குடும்பத்துக்காக ரத்தம் சிந்தன மீனா ஃப்ராடா, இல்ல குடும்பத்துக்கு ஆசையெல்லாம் அழிச்சு வீட்டு அடமான வச்சு 2 பொண்டாட்டி கட்டி கூத்தடிச்சு நீ ஃப்ராடா? இனிமே இந்த வீட்டுல யாராவது மீனா பத்தியோ முத்து பத்தியோ தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மீனா இந்த வீட்டோட மக இல்ல, இந்த வீட்டை தாங்குற தூணு, அவளுக்கு எதுவும் ஆகாது, கடவுள் அவளை நல்லா காப்பாத்துவாருங்கிறாங்க. வாடா முத்து நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவோம், என் மருமகளை நான் நேர்ல பார்த்து கண் கலங்காம பாத்துக்கணும், வாடான்னு 2 பேரும் போறாங்க.